எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பணம் ஈஷா யோகா மையத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி என்னோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கிட்டதா ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு. சார், ஈஷாவை பொறுத்தவரையும் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறவங்க, அவங்க எல்லா விதமான அக்கௌண்ட்ஸையும் க்ளீனாக வச்சுருப்பாங்க. பட் அதே நேரத்தில் பல்வேறு ப்ராஜெக்டில் போடுவாங்க. பட் அந்த லிங்க் மூலமாக சில பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அதில் கனெக்ஷன் கிடைக்கலாம். கிட்டத்தட்ட உதாரணமாக பிரேமலதா அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை? ஒரு தொகையும் பேசப்பட்டிருக்கும். எலெக்ஷன் செலவுக்குரிய பணம் கொடுக்கறதும் பேசியிருப்பாங்க. ஸோ இதனால் பிரேமலதா வருவது மிக அதிக வாய்ப்பு. பட் அந்த பக்கம் தன்னுடைய ஜாதிக்காரரான இவர் மூலமாக, அவருடைய ஜாதிக்காரனை ஏவல் மூலமாக திமுக ஒரு லிங்கை இன்னும் வச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் உடைந்தால் பிரேமலதா அங்கே கண்டிப்பாக அவர் வர வேண்டும் என்ற ஒரு ஒத்துழைப்பு இதுவும் வாங்கியிருக்கிறதாக செய்தி வருகிறது. இதுக்கு நடுவில் சசிகலா ஃபேக்டரும் இருக்குது. விகே சசிகலாவை எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி வேலுமணியிடம் பேசியிருக்காங்க. அது போகாமல் அவரையும் இங்கே உள்ள இருக்கிற முயற்சி நடக்கக்கூடும். அது நேற்றைக்கு அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரும். தெளிவாக 2026 தேர்தலில் மோடி சொன்னார், நான் பழிச்சு தொடச்சி எடுப்பேன் இருக்கார். அதாவது திமுக இனிமேல் எழுந்துக்க முடியாத அளவுக்கு தோற்கடிக்க வேண்டும். அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு போகணும்னா அதற்குரிய பிளான்கள் போட்டிருக்காங்க. வேறு என்னென்ன கூட்டணிக்கு செய்யணும் அப்படிங்கிறத நோக்கியும் கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு விஜயுடைய தாக்கம் இப்போ லேட்டஸ்டாக சில சர்வேல தெரியுது. அதை உடைக்க என்ன செய்யணும் என்பதை நோக்கிய செயல்களும் போயிட்டு இருக்கு. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாலே ஒழிய இன்னைக்கு கொங்கு பெல்ட் ரேல்வன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். நேற்று ஈஷா யோகா மையம் கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய இடத்துல சிவராத்திரி நடந்திருக்கு. அந்த சிவராத்திரியில அரசியல் பிரமுகர்கள் எஸ்பி வேலுமணி அவர்கள், பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், நடிகை ஷாரா, தமன்னா நிறைய பேர் கலந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அரசியல் பிரமுகர்கள் மத்தியில் சில விஷயங்கள் நடந்ததா சொல்லப்படுது. என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு தகவலோட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன சார் நடந்தது ஈஷா யோகா மையத்தில்? இல்லை, நீங்கள் முக்கியமான நபர்களை சொன்னீர்கள். பட் டெல்லியிலிருந்து திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்திருந்தார். ஸோ அவர் கிட்டத்தட்ட மோடி அமித்ஷாவிற்கு அடுத்த முக்கியமான நபர், மத்திய டிஃபென்ஸ் அமைச்சராகவும் இருப்பவர். ஏன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் காரிடாரை டிஃபென்ஸ் காரிடார் ஆக்கணும்னு பார்த்தாங்க. அதில் பெரிய முதலீடுகளை இந்த ஆட்சி திமுக கொண்டு வரவில்லை. அது ஒரு சின்ன சிக்கல் இருக்குது. இந்த ஆட்சி மாறினால் அது வரும். அப்படி வந்தால் வேலுமணி மிகவும் லாபம் அடைவார். அது ஒன்று இருக்குது. இன்னொரு பக்கம் மகாராஷ்டிராவுடைய சீஃப் மினிஸ்டர் ஃபட்னவிஸ் வந்திருந்தார். கிட்டத்தட்ட பாஜகவிற்கு எலெக்ஷன் நிதிகளை பெருமளவில் கொடுப்பதில் அவருடைய பங்கு மிக அதிகம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய அப்பா காலத்திலிருந்து அவர்கள் பொருளாளராக இருந்தவர்கள். ஸோ அதனால இதை தாண்டி இது இன்னொரு விஷயம், டிஃபென்ஸ்லையும் பல விஷயங்கள், டிஃபென்ஸ் லேண்ட் ஸ்கேமு அது இதுன்னு இருக்குது. ஸோ இப்போ பாஜக அதிமுக கூட்டணியில் பெருமளவில் சிக்கல் இல்லாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் என்டிஏ கூட்டணி என்று ஆட்சின்னு சொன்னால் கூட தெளிவாக நயினார் நாகேந்திரன் எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணான்ட்டாங்க. ஆனால் அந்த பக்கம் எப்படி ஓடுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ கூட்டணியை முடிப்பதில் என்னென்ன இருக்கக்கூடாது, இது இன்னும் பிரேமலதா விஜயகாந்த் முழுமையாக இங்கே வர்றதை உறுதி செய்யலை. அதை நோக்கிய போகலாம். பட் அவங்களுடைய சிக்கம், அவங்களுடைய ஜாதியைச் சேர்ந்த திரு வேலுவை வைத்துக்கொண்டு அவருக்கு ஏற்கனவே 100 கோடிக்கும் மேலே பாக்கி வைக்கப்பட்டிருக்கு அந்த ஆண்டாளர் கல்லூரிக்கு. ஆனால் அதை மீறி இங்கே கொண்டு வர்றதுக்கும் வேலுமணி பேசியிருக்கிறார். ஸோ அப்படி நடந்தால் மார்ச் 1ஆம் தேதி மதுரையில் மோடி வருகிறார். திருக்கழுக்குன்றத்துக்கும் போவார், திருப்பரங்குன்றத்துக்கும். அப்போ பிரேமலதா கலந்து கொள்வார். பட் அந்த சிக்கல் இன்னும் முழுமையாக முடியல. ஏன்னா திமுக சைடில் என்ன யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, இன்று வரை ராகுல் காந்தி காட்டும் சமிஞைகள் காங்கிரஸ்
இங்கே வராது என்பதை நோக்கித்தான் இருக்கிறது. சரி, அப்படியே வந்தால் கூட இனிமேல் போய் மக்கள்கிட்ட அது போகுமா, சரியாகுமா என்பது ஒரு பயமும் இருக்கிறது. ஏன்னா நேற்றைக்கு கூட தீர்மானமாகவே மதுரையில் போட்டாங்க. திரு மாணிக் தாக்கூர் முன்னாட எங்களுக்கு 40 சீட்டு வேணும், அதுவும் யாரெல்லாம் எதிர்த்து பேசினாங்களோ அந்த மதுரை தளபதிங்கிறவர், அந்த சீட்டு அவருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது, அதை நம்ம வாங்கி ஜெயிக்கிறோன்னு சொல்லிட்டு இதில் 41 சீட்டுக்கு இல்லாமல் கண்டிப்பாக அடுத்து வர மாநகராட்சி தேர்தலில் 30% சீட்டு வேணும்னு அவங்க தேர்தல் இதுவாகவே அன்னைக்கு அந்த பொதுக்குழு கூட்டம் இதுவாகவே போட்டாங்க. சரி, இந்த பக்கம் பிஜேபி சைடில் பார்த்துட்டிங்கன்னா அண்ணாமலையை ஒதுக்கிட்டாங்க, அப்படி இப்படின்னு பல பேர் பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு 7 தொகுதி கொடுத்த நிலைமையிலிருந்து இப்போ சக்தி கேந்திரா தலைவர்னு கொடுத்துருக்காங்க. சக்தி கேந்திரா தலைவர் என்று சொன்னால் என்னன்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு பூத்துக்கு 15 பூத் ஏஜென்ட் போடுறாங்க. 3 பூத்துக்கு சேர்ந்ததுக்கு பேர் ஒரு சக்தி கேந்திரா உறுப்பினர். 72,000 பூத்து தமிழ்நாட்டில், அதுக்கு 24,000 சக்தி கேந்திரா உறுப்பினர்கள். அவர்களை வழிகாட்டும் தலைவராக திரு அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட மாநில தலைவருக்கு அடுத்த பதவி பூத் ஏஜென்ட்டுகளை ஒருங்கிணைக்கிற அந்த 24,000 பேரை இவர் கேட்கிற மாதிரி ஒரு பதவி கொடுத்துருக்கு. ஸோ மிக தெளிவாக காயின் நகர்த்தப்பட்டிருக்கு. இப்போ எல்லாமே எங்கே சிக்கலில் மாட்டிகிட்டு இருக்குன்னால், அடுத்த 2-3 நாட்களுக்குள் ராகுல் காந்தி விஜய் கட்சி தவேகாவை நோக்கி போவார். அப்படி போயிட்டார் என்று சொன்னால் திமுக கூட்டணியே அப்படியே மாற்றணும் என்று பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே சார், நம்ம கொஞ்சம் ட்ராக்கை மாறுற மாதிரி இருக்கு. அந்த ஈஷா யோக மையத்தில் பிரேமலதா அவர்களுக்கும் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கும் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தை? இல்லை, இங்கே வரணும் என்று உறுதி சொன்னால் எனக்கு சில சிக்கல்கள் இருக்குது. சீட்டு எவ்வளோ என்னங்கிறதுல திமுக சைட்லேருந்து அவருக்கு 6 சீட்டு மட்டுமே சொல்லப்பட்டிருக்கு. ராஜ்யசபா கொடுப்பது கஷ்டம், 27 வேணால் பார்க்கலான்ட்டாங்க. இந்த 26 இப்போ வருகிறதுல கொடுக்க முடியாதுன்னு இருக்காங்க. இங்கே 8 சீட்டு ப்ளஸ் ஒரு இது கொடுத்துருக்காங்க. இவங்க 15 கேட்டுட்டு இருக்காங்களாம். இல்லைம்மா இப்போ வாங்கிக்கோ, அப்புறம் பார்க்கலான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஏன்னா மேலும் பல கட்சிகளை உள்ளே இழுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். இன்னும் டாக்டர் கிருஷ்ணசாமியை கொண்டு வரலான்றார். பட் அவர் ஒட்டப்பிடாரம் வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறார். ஜான் பாண்டியனும் ஒட்டப்பிடாரம் வேண்டுங்கிறாங்க. பட் அதுக்கு பதிலாக வேறொரு கரெக்டான சீட் இவருக்கு கொடுப்பதற்கும் பயனடைந்துட்டு இருக்கு. ஸோ பிரேமலதாவை இங்கே இழுப்பதில் 90% உடன்பாடு இருக்குன்னாலும் அங்கே காங்கிரஸ் வரலன்னா காங்கிரஸுக்கு மாற்றாக இன்னொரு ஆள் வேணும். அவங்களுக்கு 4% போனால் இவங்களுக்கு 2% இருக்குன்னு அந்த ஓப்பன் இருக்குது. நமக்கு எப்பயுமே தெரியும், இவங்க பணத்தோடு எல்லாமே கொடுத்து பெரிய அளவில் திமுக இழுக்கக்கூடும். ஸோ பிரேமலதா அவர்கள் ரொம்பவும் அழுத்தம் இல்லைன்னா இங்கே வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. 1ஆம் தேதி மார்ச் அன்னைக்கு மதுரை மாநாட்டில் கலந்து கொள்வார். இது எக்ஸ்பிரஸில் முந்தானத்தை போட்டாங்க. ஸோ இந்த நிலையில் வேறு என்னென்ன கூட்டணிக்கு செய்யணும் அப்படிங்கிறத நோக்கியும் கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய அளவில் ஒரு இது விஜயுடைய தாக்கம் இப்போ லேட்டஸ்ட்டாக சில சர்வேல தெரியுது. அதை உடைக்க என்ன செய்யணும் என்பதை நோக்கிய செயல்களும் போயிட்டுருக்கு. ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணாலே ஒழிய இன்னைக்கு கொங்கு பெல்ட்டில் அதிமுகவுடைய பலம் கம்மியாக இருக்குது. ஸோ அந்த புஷ் இருக்கும். அதை எடப்பாடியும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஸோ அதனால தான் அவருக்கு சக்தி கேந்திரா தலைமை கொடுத்து கிட்டத்தட்ட தலைவருக்கு ஈக்குவலான போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நோக்கி இவரும் கொண்டு போவார். ஸோ கூட்டணி முழுமையும் இந்த 20ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டு சீட்டுகளையும் 1ஆம் தேதிக்குள்ளே முடிச்சுட்டு மோடி அவர்கள் வரும்பொழுது எந்தெந்த கூட்டணி எத்தனை சீட் என்பது கூட அறிவிக்கப்படும் என்கிறார்கள். ஓகே, இப்போ இவர் எஸ்பி வேலுமணி அவர்களுடைய பணம் ஈஷா யோக மையத்தில் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருக்கு அப்படின்ட்டு ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி என்னோட பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கேட்டுக்கிட்டதா ஒரு விஷயம் உலாவிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க சார்? ஈஷாவை பொறுத்தவரையும் அக்கௌண்ட்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கிறவங்க. அவங்க எல்லா விதமான அக்கௌண்ட்ஸையும் க்ளீனாக வச்சுருப்பாங்க. பட் அதே நேரத்தில் பல்வேறு ப்ராஜெக்டில் போடுவாங்க. அவங்க கருப்பில் ஜாஸ்தி பண்ணுறவங்க கிடையாது. அதனால் அடுத்தவங்க இன்வெஸ்ட்மெண்ட் இருக்க வாய்ப்பு கம்மி. பட் அந்த லிங்க் மூலமாக சில பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு அதில் கனெக்ஷன் கிடைக்கலாம். கிட்டத்தட்ட உதாரணமாக இது தென்னிந்தியா முழுக்க காவேரி பெல்ட்டில் ஃபுல்லாக 50 கோடி மரம் நட போகிறோம், ஒரு மரத்துக்கு 1000 ரூபான்னு 50,000 கோடி வசூல் பண்ண போகிறோம்லாம் சொன்னாங்க. பட் அந்த மாதிரி இடத்துல ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் இவங்களுக்கு இங்கே வாங்குங்க, அங்கே உங்களுக்கு லாபம் கிடைக்கும்னு பண்ணலாமே தவிர நேரடியாக பினாமி பணங்களை ஈஷா ஊக்குவிக்கிறல. ஏன்னா எல்லாம் அவங்க பேர்லேயே வாங்கிடுறாங்க. ஸோ அதில் பினாமிங்கிற அவசியமே இல்லை. இங்கே எப்படி ஒரு பெரிய ஒரு மலையே வாங்கி பெருசாக பண்ணியிருக்காங்களோ பெங்களூரில் அதே மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதில் இந்த பினாமி விஷயங்கள் அதிகமாக இருக்க வாய்ப்பு இல்லை. பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் டெல்லியோடைய கனெக்ஷன் இருக்குது சார். அது இப்போ சமீபத்தில் ஹைகோர்ட்டில் அவன் ஈஷாவிற்கு அந்த இது சுடுகாடு
விஷயத்தில் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா 18 சுடுகாடுகள் அலோகேஷன் கேஸில் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்ல மாட்ட மாட்டாங்கிறது தான் என்னோட பார்வை. ஓகே சார். அப்போ அந்த மீட்டிங்ல என்ன நடந்தது? இல்லை, பிரேமலதா வர வேண்டும். அதாவது இப்போ அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் பீகார்லேயோ மகாராஷ்டிராலேயோ ஜெயிச்சதுக்கு முக்கிய காரணம் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் ஒரு ஓட்டு கூட, ஒரு 100 ஓட்டு 200 ஓட்டு ஒரு தொகுதிக்கு ஒரு கட்சிக்கு இருக்குன்னா அவங்க இங்கே வரணும், எங்களோட வந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க, பின்னாடி கூட்டணி அரசு இல்லை டெல்லியிலையும் உங்களுக்கு பதவி கொடுப்போம் என்ற உறுதிமொழிகள். உங்களுக்கு நீங்கள் இதில் மாபெரும் வெற்றி அடைந்தால் அடுத்த முறை இதில் எம்பி ராஜ்யசபாவும் கொடுக்கலாம். பட் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கஷ்டம் என்று புரியப்பட்டிருக்கு. ஒரு தொகையும் பேசப்பட்டிருக்கும், எலெக்ஷன் செலவுக்குரிய பணம் கொடுக்கறதும் பேசியிருப்பாங்க. ஸோ இதனால் பிரேமலதா வருவது மிக அதிக வாய்ப்பு. பட் அந்த பக்கம் தன்னுடைய ஜாதிக்காரரான இவர் மூலமாக, அவருடைய ஜாதிக்காரன ஏவல் மூலமாக திமுக ஒரு லிங்கை இன்னும் வச்சிட்டு இருக்கு. காங்கிரஸ் உடைந்தால் பிரேமலதா அங்கே கண்டிப்பாக அவர் வர வேண்டும் என்ற ஒரு இதுவும் வாங்கியிருக்கிறதாக செய்தி வருகிறது. இதுக்கு நடுவில் சசிகலா ஃபேக்டரும் இருக்குது. அவங்க தனியாக 40 சீட்டில் நின்று இந்த கிட்டத்தட்ட திரு நயினார் நாகேந்திரனும் டிடிவியும் சேர்ந்தால் முக்குளத்தோர் ஓட்டுகளை தென் மாவட்டங்களில் வாங்கிடுவாங்க. 2021 திமுக ஜெயிக்கிறதுக்கே காரணம் ஒரு 30 சீட்டில் 5000க்கும் கீழான வாக்குகளில் ஜெயிச்சாங்க. அதுக்கு காரணம் டிடிவி பிரிச்சார். பட் இந்த தடவை டிடிவியும் வந்துட்டார், நயினார் நாகேந்திரன் தலைவர் என்ற நிலையில் வரும்னப்ப அந்த முக்குளத்தோர் ஓட்டை பிரிப்பதற்காக திமுக சசிகலாவிடம் நீங்கள் தனியாக நில்லுங்கள் அல்லது விஜயோடு சேருங்கள். விஜயோடு அங்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. வி.கே. சசிகலா அவர்கள் அது ஒரு 50 சீட்டுக்குரிய முழு செலவையும் நான் ஏற்றுக்கிட்டு வரேன்றாங்க. பட் விஜய்க்கு ஜான் ஆரோக்கியசாமிக்கு அதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவர் தூய சக்தின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப வி.கே. சசிகலாவை சேர்த்து கொண்டால் சிக்கல் என்று யோசிக்கிறார். அப்படி இல்லைன்னா தனியாக நிற்பார்னு கூட வருது. அதை தடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும், வி.கே. சசிகலாவை எப்படி உள்ளே கொண்டு வர வேண்டும் என்பதை பற்றி வேலுமணியிடம் பேசியிருக்காங்க. அது போகாமல் அவரையும் இங்கே உள்ள இருக்கிற முயற்சி நடக்கக்கூடும். அது நேற்றுக்கு அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில்ஸ் வரல. ஓகே. இப்போ இந்த விஷயம் ஈஷா யோகா மையத்தில் எல்லாரும் சிவன் வழிபாடுகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்ததில்ல. முழுக்க முழுக்க ஆன்மீகம் ரிலேட்டபிளான விஷயங்களுக்காக மட்டும்தானா, இல்லை வேற ஏதாவது போச்சா? இப்போ நீங்கள் சொன்னதையும் தாண்டி இல்லை, ஒன்று சாமியார் மடமாக இருக்கட்டும், சர்ச்சுகளாக இருக்கட்டும், அங்கே பணக்காரர்கள் சந்தித்து தங்கள் பிஸ்னஸை யூஸ் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி அரசியலும் நடக்கும். இதெல்லாம் சாதாரணம். பட் நேற்றைக்கு தெளிவாக 2026 தேர்தலில் அமித்ஷா மோடி சொன்னார், நான் வழித்து தொடச்சி எடுப்பேன் இருக்கார். அதாவது திமுக இனிமேல் எழுந்துக்க முடியாத அளவுக்கு தோற்கடிக்க வேண்டும் என்பது. எப்படி உங்களுக்கு மகாராஷ்டிராவில் இன்னைக்கு பிரதான எதிர்கட்சியே கிடையாது. 290 சீட்டில் 3 கூட்டணி சேர்ந்து 40 சீட்டு, ஒரு கட்சி கூட 29 சீட்டு வாங்கல. அந்த நிலைக்கு திமுகவை கொண்டு போகணும்னா அதற்குரிய பிளான்கள் போட்டிருக்காங்க. இதில் ஒரே ஒரு முடிச்சு சிக்கல் இருக்கிறது, காங்கிரஸ் தாவேக்கா. அது இந்த வாரத்தில் நடந்துவிடக்கூடும். நேற்றைக்கு வரை ட்வீட் போட்டு இந்த 5000 ரூபா கொடுத்ததை கூட எடுத்து இவர் தனியாக ட்வீட் போட்டார். பிரவீன் சக்கரவர்த்தி கடந்த 2 வருடங்களில் 9 மாநிலங்களில் கடைசி நேரத்தில் இந்த 1000 ரூபாய் ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட்டோ இந்த மாதிரி பணம் கொடுத்ததில் 5 இடத்தில் தோற்றிருக்கிறார்கள், 4 தான் வெற்றி அடைஞ்சிருக்கு. ஸோ இதனால நீங்கள் என்னமோ ஜெயிச்சிடலான்னு கனவு காணாதீங்கன்னு நேற்றுக்கு உடனடியாக ட்வீட்டும் போட்டார். ஸோ காங்கிரஸ் அங்கு சேர மாட்டோம் என்ற நிலையை பண்ணுறாங்க. பட் சோனியா காந்தி இன்னும் கிளியரன்ஸ் கொடுக்கல. வாய்ப்புகள் 60-40 தான் இருக்குது. 60% தாவிக்க கூட இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது. அது நடந்து விட்டது என்றால் திமுக கூட்டணியே 20 சீட்டை கூட தாண்டாது. அது நடக்க வேண்டும் என்பதற்குரிய முயற்சிகளும் நேற்று பேசப்பட்டிருக்கும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி. இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க ரியல் ஒன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். நன்றி.